பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று. இந்த நாளில் கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து சங்கீதம் 107 அதிகாரம் 20 வசனம் Psalms 107 verse 20 வேதம் சொல்லுகிறது, அவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி. ஆமென். இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஏசப்பா சொல்றாரு, நான் என்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்க போகிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் தேவ பிள்ளைகளே, ஆண்டு சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கலங்காத. வியாதி குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவேன். என்ன வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தையில ஒரு வல்லமை உண்டு, இந்த வார்த்தையில ஒரு சுகம் உண்டு, இந்த வார்த்தையில ஒரு விடுதலை உண்டுங்க. இந்த வார்த்தையை நீங்க ஏதோ சொல்றாங்களே வாசிக்கிறதில்ல, இந்த வார்த்தையை நீங்க உண்மையாய் வாசிக்க இந்த வார்த்தையை நீங்க உண்மையா விசுவாசிக்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சுகமாக்குவேன். நிறைய பேர் சொல்லுங்க, தம்பி ரொம்ப வருஷமா இந்த வியாதியில் இருக்கிறேன்ப்பா, ரொம்ப வருஷமா இந்த பலவீனத்தில் இருக்கிறேன்ப்பா, நான் போகாத டாக்டர்ஸ் இல்லை, பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, சாப்பிடாத மருந்து இல்லைப்பா, இப்படி போய் காசு தான் செலவு தரல, அநேக வருஷமா இது என்னோட சரீரத்தில் இந்த பலவீனம் ரொம்ப கஷ்டப்படுது, ஒவ்வொரு நாளும் வியாதியில் நான் மரித்து போகிறேன், எப்போ மரிச்சு போவேன்னு பயமா இருக்கா? ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, பயப்படாத. வியாதி கொடுத்து பயப்படுறீங்களா? எப்போ என்ன ஆகும் தெரியாது பயப்படுறீங்களா? என்னோ இன்னைக்கு அவர் சொல்றாரு, வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்க போகிறேன். நான் சொன்னல, வெறிய இந்த வார்த்தை வச்சு எனக்கு ஏதோ சொல்றாங்களேன்னு வாசிக்காதீங்க. உண்மையா இந்த வார்த்தையை வாசித்து நீங்க விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தையான தேவன் ஏசப்பா உங்களை சுகமாக்குவாரு. உங்க சைடில் இருக்கிற அது எப்பேற்பட்ட பலவீனமா இருக்கலாம், டாக்டர் சொல்ல ஆகாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகாதுன்னு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து பாருங்களேன், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ஏன்னா நம்முடைய தேவன் சுகப்படுத்துகிற தேவன், அவருடைய வார்த்தையில வல்லம் இருக்கு. இந்த நாள் ஏசப்பாட சொல்லுங்க, ஏசப்பா இந்த நாள் எங்களோட பேசினீங்களே, வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவேன்னு சொன்னீங்களே, ஏசப்பா என் சைலுக்கு இந்த பலவீனங்க அது எப்பேற்பட்ட பலவீனமா இருக்கலாம், இன்னைக்கு ஏசப்பால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா மரித்த லாசர் ஏசப்பா உயிரோடு எழுப்பி இருக்கிறார்னா இந்த சின்ன வியாதி ஏசப்பா சுகமாக்க முடியாதா? செபிக்கலாம் ஆண்டோட விசுவாசமா. ஆண்டவரே, ஏதோ இந்த நாளில் கூட இந்த காலை வேளையில எங்களோட பேசினீங்களே ஏசப்பா, நம்முடைய வார்த்தையை அனுப்பி அவங்களை சுகமாக்குவேன் என்று சொன்னீங்களே, இந்த காலை வேலை கூட யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்பி செபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு சுகம் உண்டாக்குபடியாக நாங்கள் செபிக்கிறப்பா. எப்பேற்பட்ட வியாதியோடு இருந்தாலும் சுவாமி, இந்த நாளில் நீங்கள் பரம வைத்தியராக இருக்கிறீங்க அப்பா, நீங்கள் சுகந்தர தேவனாக இருக்கிறீங்க அப்பா. நம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவங்களை சுகமாக்குபடியாக நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை நம்பி யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாக்குபடியாக நாங்கள் செபிக்கிறேன். நம்முடைய வார்த்தையை அனுப்பி அவங்களுக்கு இசப்பா இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நல்லா தூங்க இசப்பா, நல்லா ஆக்டிவா இருக்க இசப்பா, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சுகத்தை உண்டாக்கினதுக்காக நன்றி. எங்கள் தேவனுடைய செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.